ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த மாதிரி உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணீங்க, கிரியேட் அ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்க, உங்க நேம் டைப் பண்ணி டிக் கொடுத்துங்க. வியூ ஆல் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்க. கீழே கொண்டு வாங்க, கொஞ்சம் சின்னது பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க, ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க. உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், ஆட் கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் இரேஸ் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. இந்த இமேஜை மேலே கொண்டு வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணுங்கள், +100 வைங்க. டிக் கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், ஆட் கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. உங்கள் இமேஜை பெருசு பண்ணுங்கள். இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இரேஸ் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. கீழே வர மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.